ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1:14-15 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முன்னே, அதாவது ஆண்டவரை அறியாததற்கு முன்னே, தேவனை தெரிந்து கொள்வதற்கு முன்னே நம்முடைய அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கும் பொழுது, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழும்போது, பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அந்த பேதுரு மூலியமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், நீங்கள் அறியாமையினால் செய்த காரியத்தை விட்டுவிட்டு இப்போ தேவனை அறிந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த இச்சைகளின்படி நடக்காமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து அவர் எழுதியிருக்கிற பிறகு நாம் நடக்கும் பொழுது நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்கும் பண்ணியிருக்கிறார். ஆகையினால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். முன்னே வாழ்ந்தது போல் அல்ல, இன்று நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் இருந்தால் அதில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், அவரை அறிந்து கொள்வோம். பவுல் சொன்னது போல நாமும் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி அவரை மட்டும் நாம் சார்ந்து கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நீங்களும் அவரிடத்தில் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.